ஹலோ மை டியர் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ஸ்கிராப் புக்கை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஸ்கிரிபாரியம் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு, மற்றபடி போய் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு, சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்களுக்கு, பேங்க் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸு தயார் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு உதவும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்க்கலாம். ஸ்கிராப் புக்குன்னா என்ன? A scrapbook in which various items such as paper clippings or pictures are collected and preserved. ஸ்கிராப்புக்கு அப்படிங்கிறது இந்த நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட படங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணுறது, தக்க வைக்கிறது. இட் இஸ் லைக் அன் ஆல்பம், ஒரு ஆல்பம் மாதிரி. நம்ம ஃபோட்டோகிராஃபி இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஸ்கூலில் படிக்கும்போது ஃபோட்டோ எடுத்திருப்போம். அது மாதிரி ஒரு நாஸ்டாலஜியா, நமக்கு வந்து ஒரு பழைய சிந்தனைகளை, நமக்கு பழைய விஷயங்களுக்கு நம்மளை கூட்டிக்கிட்டு போகிற ஒரு விஷயம். இன்ட்ரெஸ்டிங் டிட்பிட்ஸு, கிளிப்பிங்ஸு மேபி ப்ரிசர்வ்டு. இதில் உங்களுக்கு வந்து நல்லா உங்களுக்கு பிடிக்கக்கூடிய சில விஷயங்கள், நியூஸ் பேப்பர் கிளிப்பிங்ஸு, மேக்சின் கிளிப்பிங்ஸு, பிக்சர்ஸு, இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ரிசர்வ் பண்ணலாம். இதுதான் ஸ்கிராப் புக்கு சார். இப்போ நான் இது வரைக்கும் உங்களுக்கு ஸ்கிராப் புக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கிராப் புக்கை தயார் பண்ணணும்னா நீங்கள் எந்த ஒரு சப்ஜெக்டு, எந்த கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கீங்களோ அதை முதல்ல டிஃபைன் பண்ணணும். அந்த கிளிப்பிங்ஸை அனலைஸ் பண்ணணும். பெர்ஸ்பெக்டிவ்ஸ், ஏன்னா மல்டிஃபேஸடாக இருக்கும். பல முனைகளில் அது வந்து உங்களுக்கு வந்து பல விஷயங்களை அது கொடுத்துக்கிட்டு இருக்கும். மல்டிஃபேஸட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கிளிப்பிங்ஸை நீங்கள் சஜஷன்ஸ் கொடுக்கணும். சம்மரி முடிஞ்சால் சம்மரின்னு சொல்லணும். என்ன பண்ணால் இந்த ஸ்கிராப் புக்கை நல்லா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். அவாய்டு சிப்ஸ் ஆஃப் பிரிட்டில் பேப்பர் பிரேக்கிங் ஆஃப். பிளேஸ் கிளிப்பிங்ஸ் ஆன் ஒன் சைட் ஆஃப் த நோட் புக்கு. நோட்டினுடைய ஒரு பக்கத்தில் இதை வந்து எப்படின்னா பிரிட்டில் அப்படின்னா உடையக்கூடியது, கிளியக்கூடியது அப்படின்னு அர்த்தம். இது வந்து பல வருஷங்கள் ஆன பிறகு இதை ப்ரிசர்வ் பண்ணுறதுனால இது வந்து கெட்டு போகிறதுக்கு, ரஸ்ட் ஆகிறதுக்கு, டெர்மைட்ஸ், அதை உங்களுக்கு கரையெல்லாம் அரிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த பிரிட்டில் பேப்பரில் வைக்கக்கூடாது. கிளிப்பிங்ஸ் வந்து ஒரு சைடில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ஸ்கிராப் புக்கை தயார் பண்ணும்போது நம்ம சில காஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும், சில விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும். டேப் ஜஸ்ட் இனஃப் க்ளூ அந்த கார்னர்ஸ் ஆஃப் த கிளிப்டு ஐட்டம்ஸ். டேப்னா தடவணும். கார்னர்ஸில் வந்து கிளிப்டு ஐட்டம்ஸோட கார்னரில் வந்து பசையாக தடவினா போகிறோம். நீங்கள் கண்டிப்பாக வந்து பை குவாலிட்டி நோட் புக்ஸ். இட் இஸ் எ சார்ட் ஆஃப் பேக்கப். இது வந்து பேக்கப் மாதிரி. நீங்கள் வந்து இந்த கேமில் பிளேயர்ஸ் 11 பிளேயர்ஸ் விளையாடுவாங்க, சப்ஸ்டிடியூட் பிளேயர்ஸ் வச்சுருப்பாங்க. அதை மாதிரி இது ஒரு பேக்கப் ஆகும், நமக்கு ரொம்ப நல்லா உதவும். இந்த ஸ்கிராப் புக்கு வந்து தயார் பண்ணணும்னா இட் ரிக்வயர்ஸ் ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன்ஸ். நமக்கு ரொம்ப பொறுமை வேணும், கடின உழைப்பு வேணும். ஸ்லாக் அப்படின்னு சொல்லுவோம். அதை ரொம்ப டாயில் பண்ணணும், ரொம்ப கடுமையான உழைப்பு கொடுக்கணும். அட்வர்ஸ் டாஸ்க்கு, ARDUOUS, அட்வர்ஸ் டாஸ்க், ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. ஆனால் பட் இட் மெசர்ஸ் ஃபார் கம்யூனிகேஷன், ப்ரெசன்டேஷன், ப்ராப்ளம் சால்விங், லாஜிக்கல், இனோவேட்டிவ், இந்த மாதிரி ஸ்கில்ஸை வந்து நம்மளை வந்து மெஷர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயந்தான் இந்த ஸ்கிராப் புக்கு. இந்த ஸ்கிராப் புக்கை வந்து நம்ம வந்து தயார் பண்ணுறதுக்கு இட் இஸ் எ மேஜர் சேலஞ்ச் ஃபார் லைப்ரரிஸ் அண்டு ஆர்கைவ்ஸ். ஆர்கைவ்ஸ்னால் ஆவண காப்பகங்கள், இல்லை காப்பகங்கள்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. லைப்ரரியில் வந்து இந்த மாதிரி நிறைய நீங்கள் பார்க்கலாம். டெஸ்பைட் த ப்ரிலிஃபரேஷன் ஆஃப் ஆன்லைன் சோர்சஸ், இட் இஸ் ஒர்த் கலெக்டிங் அண்ட் ப்ரிசர்விங். நமக்கெல்லாம் தெரியும் ஆன்லைன் வந்து சோர்சஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனாலும் இது வந்து கலெக்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்கிட்ட பர்சனலாக வந்து நிறைய ஸ்கிராப் புக் இருக்குது. அது வந்து குரூப் டிஸ்கஷன், அப்புறம் கிராமர், அப்புறம் வெக்காபுலரி, அப்புறம் வந்து சிச்சுவேஷனல் கான்வர்சேஷன்ஸு, பெரிய பெரிய ஆர்டிகிள்ஸு, இந்த மாதிரி வந்து நிறைய நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதனால் என்ன நன்மைன்னா, இது வந்து சிவில் சர்வீசஸ், நான் மேலே சொன்ன மாதிரி சிவில் சர்வீசஸ் தயார் பண்ணுறவங்களுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் தயார் பண்ணுறவங்களுக்கு, மற்றபடி வந்து பழைய விஷயங்களை வந்து கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு, லைப்ரரி, ஆர்கைவ்ஸு, இந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு உதவக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கு, பொறுமை கொஞ்சம் வேணும். இந்த ரெண்டு இருந்தால் தான் பண்ண முடியும். நீங்கள் ஸ்கிராப் புக்கை தயார் பண்ணி பாருங்கள். எப்போ வந்து நீங்கள் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு தயாராக இருக்குமோ அப்போது நம்மளுடைய முன்னேற்றத்தில்
படி எடுத்து வச்சிட்டோம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை நீங்களும் விதைப்பீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த வீடியோவை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க, நிறைய பேர்ட்ட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை வச்சு தான் நாங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. நீங்கள் இந்த இந்திரா ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டருக்கு நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இந்த பொங்கல் நாளில் ரொம்பவே இருக்குது. தேங்க்யூ.